ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم اللهم ثبت قلبي على دينك أو كما قال عليه الصلاة والسلام புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கே உரித்தான அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. மேலும் உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் காலத்தால் கடைசி நபியான கண்மணி நாயகமான எம் உயிருக்கும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை வாழுவாது தழுவாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் முன்னோர் பின்னோர் என அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என்று கூறி என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வுலகில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் இறப்பையும் பிறப்பையும் அடைந்தே தீர வேண்டும் என்பது இறைவனால் வகுக்கப்பட்ட விதி. இறப்பையும் பிறப்பையும் ஏற்படுத்தியதன் காரணம் ஆடி பாடுவதற்கோ அல்ல, அல்லது புலம்புவதற்கோ இல்லை. மாறாக அத்தியாயம் முல்க் வசனம் 2 அல்லாஹ் கூறுகிறான் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத். இறப்பையும் பிறப்பையும் ஏற்படுத்தியதன் காரணம் லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அமலால் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்கு தான் என்று கூறியுள்ளார். இந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் எந்த கண்ணும் பார்த்திடாத எந்த காதும் கேட்டிடாத சுவனத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய இறுதி முடிவே இறை பொருத்தமடைந்ததாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்வார்கள் அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக, அலா தீனிக் உன்னுடைய மார்க்கத்தின் மீதே உறுதிப்படுத்துவாயாக என்று துஆ செய்வார்கள் என்றால் இறுதி முடிவை நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள். இன்று மார்க்கத்தை விட்டு தடம் புரள்வதும் ஈமானை விட்டு திசை மாறுவதும் தொடர்கதையாக இருந்தாலும் இவை ஏதும் அல்லாஹ்வின் கண்ணியத்தை உயர்த்தப் போவதும் இல்லை, குறைக்கப் போவதும் இல்லை. இவ்வாறு செய்பவர்கள் தாங்களே நரக நெருப்பை மூட்டி அவர்களே குதிப்பதற்கு சமமாகும். இறுதி முடிவு என்பது யாருக்கு எப்படி அமையும் என்பது இறைவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, கைபர் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. மும்முரமாக போரிட்டுக் கொண்டிருந்த நபரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நரகவாசிகளில் ஒருவரை பார்க்க வேண்டுமா, இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இதை கேட்ட சஹாபாக்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எனவே ஒரு மனிதரை பின்தொடர்ந்து சென்று பார்க்கிறார். மும்முரமாக போரிட்ட அந்த மனிதருக்கு எதிரிகளால் கடுமையான காயம் ஏற்பட்டது. தன்னுடைய வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னுடைய வாளினாலே தன் உயிரை மாய்த்து தற்கொலை செய்து கொண்டார். சுவன சோலைகளில் பூத்து குலுங்க வேண்டியவர் நரகத்தின் நகர பாதாளத்துக்கு சென்று விட்டார் என்றால் என்னுடைய செயலுக்கும் உங்களுடைய செயலுக்கும் எப்படிப்பட்ட இறுதி முடியும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்வார்கள் அல்லாஹும்ம அஹ்யினி முஸ்லிமன் வ அமீத்னி முஸ்லிமா. யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாகவே வாழ வைத்து முஸ்லிமாகவே மரணிக்க வைப்பாயாக என்று துஆ செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நல்ல அமல்களை விரைவாக செய்யுங்கள், ஏனெனில் இரவினர்களை போன்று குழப்பங்கள் ஏற்படும். அப்போது யுஸ்பிஹு ரஜுலு முஃமினா, ஒரு மனிதன் காலையில் முஃமினாக இறை நம்பிக்கையாக இருப்பான். யும்சி காஃபிரா, மாலையில் இறை மறுப்பாக மாறிவிடுவான். அல்லது யும்சி முஃமினா, மாலையில் முஃமினாக இருப்பார். யுஸ்பிஹு காஃபிரா, காலையில் இறை மறுப்பாக மாறிவிடுவான். மேலும் கூறினார்கள் யபிஉதீனஹு பிஅஹ்லி துன்யா, உலகத்துடைய அற்ப சுகங்களுக்காக தனது மார்க்கத்தை விற்று விடுவார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக இறுதியாக இந்த அற்ப உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை மனிதர்களுக்கு மத்தியில் எப்படியும் வாழலாம், எதையும் அனுபவிக்கலாம். ஆனால் மரணத்தின் சத்தம் நம் காதுகளை தட்டும் போது, கண்கள் நிலை குத்தும் போது, கை கால்கள் செயலிழக்கும் போது எவருடைய நாவும் உள்ளமும் ஏகத்துவத்தை முழங்குமோ அதுதான் இறை பொருத்தமுள்ள இறுதி முடிவாகும். அவர்கள்
தான் சுவனம் சொந்தமாகும், மறுமை வசந்தமாகும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல முடிவை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாழ்க